of Damron. So the Bismillah Khan ஓட நேம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் நேம் கமருத்தீன். அது வந்து அவங்க எல்டர் பிரதர் வந்தீங்கன்னா ஷம்சுதீன், அது மாதிரியே சவுண்டா இருக்கும், அதாவது ப்ரொனன்சியேஷன். ஆனா இவங்க கிராண்ட் ஃபாதர் அதாவது ரசூல் பக்ஷ் கான் வந்து இவரை குழந்தையா பார்க்கும் போதே அவர் வந்து பிஸ்மில்லா அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து பிஸ்மில்லா கான்ட்டு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவரோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா மகாராஜா கேஷவ் பிரசாத் சிங், அதாவது தம்ரூன்ல இருந்த மகாராஜா அவர்கிட்ட மியூசிஷியன்ஸா இருந்தார். At the age of 6, Bismillah Khan moved to Varanasi, earlier known as Banaras, where his maternal uncle Ali Baksh Vilayatu was the official Shanai player at the famous Vishwanath temple. Ali Baksh noticed that Bismillah was keen music learner, so he took him under his tutelage. Thus, Bismillah Khan started learning to play the Shanai from his uncle. Ali Baksh played Shanai at the Vishwanath temple and practiced in one of the temple rooms in Balaji Ghat. Bismillah Khan's routine was to follow his uncle the whole day to the both temples. The practice for hours together without any playtime, school, and sometimes even regular meals. ஸோ பிஸ்மில்லா கான் 6 இயராக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா வாரணாசி, அதாவது ஃபஸ்ட்டு பனாரஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, அங்கே அவங்க அங்கிள் கிட்ட போயிட்டாரு. அவங்க அங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா 2 கோயிலில் அப்போது ஷெனாய் வாசிட்டு இருந்தார். ஒன்று விஸ்வநாதா டெம்பிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலாஜி காட்டில் இருக்கிற ஒரு கோயில். இந்த பையன் அதாவது பிஸ்மில்லா கான் சின்ன வயசா இருக்கும்போதே பிஸ்மில்லா கான் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் போற இடத்துக்கு எல்லாமே பிஸ்மில்லா கூட்டு போயிட்டு மியூசிக் கத்துக்க வச்சாரு. ஸோ பிஸ்மில்லா கான் பார்த்தீங்கன்னாக்கா 24 hours அவங்க அங்கிள் கூட தான் இருந்தாரு. பிளே டைம் கிடையாது, ஸ்கூல் போல, சில டைம் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டடாக 2 பேரும் இந்த ஷெனாய் வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. Bismillah Khan religiously practiced the Shanai and attained perfection in a very short time. The flowing waters of the river Ganga inspired him to improvise and invent ragas that were earlier considered to be beyond the range of Shanai. He often played the Shanai at the Vishwanath temple on the bank of river Ganga. He was also a devotee of Saraswati, the Hindu god